மதர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புனித வெள்ளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் பாடுகளின் வெள்ளியான இந்த நாள் ஏதோ நமக்கு ஒரு சோகத்தின் நாள் என்று, ஒரு சோகமான நாளாக நாம் முகத்தை சோகமாக வைத்துக் கொள்வதும், அல்லது சிலுவை பாதையை தியானித்து ஏதோ சோகத்தின் நாளாக இதை நாம் கொண்டாடுவதுமாக பலர் நினைத்து கொள்கிறோம். ஆனால் இந்த நாள் நம்முடைய வாழ்வை பரிசோதித்து பார்க்கின்ற நாள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்வை பரிசோதித்து பார்க்கின்ற நாளாக இந்த புனித வெள்ளியை நாம் கொண்டாட வேண்டும் என்பது சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஃபுல்டன் ஜே ஷீன் மிகப்பெரிய பிரசங்கியார், பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய 2 புத்தகங்களை நான் குருமடத்திலே படிக்கிற போது வாசித்தது நினைவிருக்கிறது. அந்த 2 புத்தகங்களும் இயேசுவின் பாடுகளை, புனித வெள்ளியை தியானிப்பதாக நான் பார்க்கிறேன். 7 words from the cross என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். 7 words by the cross என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஃபுல்டன் ஜே ஷீன். அந்த புத்தகத்தில் 7 words by the cross என்ற ஒரு புத்தகத்தின் கருத்துக்களை நான் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அங்கே 7 விதமான மனிதர்களை பற்றி ஆயர் ஃபுல்டன் ஷீன் சொல்கிறார். 7 words from the cross என்ற அந்த 7 வார்த்தைகள், இயேசு சிலுவையிலிருந்து மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம், விவிலியத்திலிருந்து நாம் படித்திருக்கிறோம், பல மறையுரைகளிலே கேட்டிருப்போம், விவிலியத்திலே நாம் படித்திருக்கிறோம். 7 words from the cross, சிலுவையிலிருந்து இயேசு சொன்ன 7 வார்த்தைகள் என்று நாம் அறிந்த ஒன்று. அது என்ன 7 words by the cross, சிலுவையில் பொன்னான 7 வார்த்தைகள் என்று சொல்லி பேராயர் ஃபுல்டன் ஜே ஷீன் குறிப்பிடுகிறார். என்ன என்றால், அவர் 7 விதமான மனிதர்களை குறிப்பிடுகிறார். முதலாவது மனிதர்கள் மத்தேயு நற்செய்தி 26:59 நாம் படிக்கிறோம். லையர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார். பொய் சாட்சி கூறுகிறவர்கள் அல்லது பொய் சொல்லுகிறவர்கள். இயேசுவுக்கு எதிராக பொய் சாட்சி தேடினார்கள். ஆகவேதான் இயேசு சிலுவை சாவுக்கு உள்ளாகிறார். ஆக இந்த பொய் சாட்சி தேடுகிறவர்கள் அல்லது பொய் சொல்லுகிறவர்கள், பொய் சாட்சியாக இருக்கிறவர்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவுக்கோ அல்லது நம்மோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்கோ எதிராக நான் பொய் சாட்சி சொல்லியிருக்கிறேனா, நான் பொய் சொல்லி இருக்கிறேனா? அப்படியானால் இயேசுவின் சிலுவை சாவுக்கு நானும் காரணம், என் பாவம் காரணமாயிருக்கிறது. ஆக சிலுவையில் பொன்னான 7 வார்த்தைகளின் முதல் வார்த்தை மத்தேயு நற்செய்தி 26:59 நாம் பார்க்கிற பொய்யர்கள். நான் பொய்யனாக வாழ்ந்திருக்கிறேனா என்று சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி 12:8-9 இறைவாக்கியங்களில் நாம் படிக்கிறோம். அங்கே டினையர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார் ஆயர் ஃபுல்டன் ஷீன். மறுதலிக்கிறவர்கள். நமக்கெல்லாம் தெரியும், பேதுரு இயேசுவை மறுதலித்தார். அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லுகிறார். அவரை நான் அறியேன் என்று மறுதலிக்கிறார். இயேசுவை மறுதலித்த பேதுருவை போல நாமும் மறுதலித்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி மறுதலிக்கிறவர்களாக இருந்தால் இயேசுவின் சிலுவை சாவுக்கு என் பாவம் காரணமாயிருக்கிறது. இன்றைக்கும் நான் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். மூன்றாவதாக ஆயர் ஃபுல்டன் ஷீன் சொல்லுகிற மனிதர்கள் மாக்கர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 27:39 தொடங்கி 44 முடிய இறைவாக்கியங்களில் நாம் படிக்கிறோம். பலவிதமாக இயேசுவை கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், ஏளனம் செய்கிறவர்கள் மாக்கர்ஸ். பிறரை விடுவித்தான், இவன் தன்னையே விடுவித்துக் கொள்கிறானா பார்ப்போம் என்று சொல்லி இயேசுவை கிண்டல் செய்கிறார்கள். அவர் மீது காரி உமிழ்கிறார்கள், முகத்தை மூடி கத்தியால் குத்துகிறார்கள், கன்னத்தில் அறைகிறார்கள். உன்னை அறைந்தது யார், சொல் பார்ப்போம் என்று ஏளனம் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் இயேசுவை ஏளனம் செய்கின்ற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இயேசுவை பழித்துரைக்கிறார்கள். இப்படியாக இயேசுவை ஏளனம் செய்கின்ற மனிதர்களாக நாமும் இருந்திருந்தால், பிறரை ஏளனம் செய்கிற மனிதர்களாக நாமும் இருந்திருந்தால், இயேசுவின் சிலுவை சாவுக்கு என் பாவமும் காரணம். இன்றும் நான் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம்.
நான்காவதாக கேம்லர்ஸ் என்று ஆயர் ஃபுல்டன்ஷீன் சொல்கிறார். சீட்டு போடுகிறவர்கள். யார் சீட்டு போட்டது? அங்கே இருந்த படை வீரர்கள் தங்களுக்குள் சீட்டு போட்டுக் கொண்டார்கள். எதற்கு? இயேசுவின் அங்கியை எடுத்துக்கொள்வதற்கு. இந்த அங்கியை யாருக்கு கிடைக்கிறது என்று சீட்டுக்குலுக்கி போட்டு பார்ப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஒருவனுடைய துன்பத்தில் சீட்டுக்குலுக்கி போட்டு பார்க்கிற மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நானும் அப்படி இருந்தால் பிறருடைய வாழ்க்கையில் நான் சீட்டுக்குலுக்கி போட்டு பார்க்கிறவனாக, ஒரு கேம்பிளர்ஸ் என்று சொல்லுகிற சூதாடுகிறவர்களாக நாம் இருந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் இயேசுவை இன்றைக்கும் நான் சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஐந்தாவதாக ஃபுல்டன்ஷீன் முத்தமிட்டு காட்டி கொடுத்த யூதாசை பற்றி சொல்லுகிறார். காட்டி கொடுக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவோடு வாழ்ந்த சீடர்களில் ஒருவனாக இருந்த யூதாசு இயேசுவை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அப்படி காட்டி கொடுக்கிற மனிதர்களாக நாம் இருந்திருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நாம் வாழ்ந்திருந்தால் இன்றைக்கும் இயேசுவை நான் சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். ஆறாவதாக ஆயர் ஃபுல்டன்ஷீன் சொல்லுகின்ற மனிதர்கள் கை நெகிழ்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். யார் கை நெகிழ்ந்தது? சீடர்கள். சீடர்கள் இயேசுவை விட்டு ஓடி போய் விடுகிறார்கள். மத்தேயு நற்செய்தி 26:56 வசனத்திலே நாம் படிக்கிறோம். மீண்டுமாக 27, 24 நாம் படிக்கிறோம். சீடர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை விட்டு ஓடி போய் விடுகிறார்கள். தங்களுடைய உயிருக்கு பயந்து ஓடுகிறார்கள். துன்ப வேளையில் அவரோடு இல்லாமல் அவர்கள் இயேசுவை விட்டு ஓடி சென்று விடுகிறார்கள், கை நெகிழ்ந்து விட்டார்கள் என்று ஆயர் ஃபுல்டன்ஷீன் அந்த சீடர்களை பற்றி சொல்லுகிறார். இப்படியாக நாம் அறிந்தவர்கள், நம் உறவுகள், நம் சொந்தங்களை நாம் கையில் நெகிழ்ந்திருந்தால் இன்றைக்கும் இயேசுவை நாம் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஏழாவதாக ஆயர் ஃபுல்டன்ஷீன் சொல்லுகின்ற மனிதர்கள் கூட்டு சதிகாரர்கள் என்று சொல்லுகிறார். யார் கூட்டு சதிகாரர்கள்? ஏரோதுவும் பிலாத்துவும் என்று சொல்கிறார். ஏரோதுவும் பிலாத்துவும் லூக்கா நற்செய்தி 23, 11, 12 இறைவாக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம். ஏரோதுவும் பிலாத்துவும் கூட்டு சதிகாரர்களாக மாறுகிறார்கள். இயேசுவினுடைய சிலுவை சாவில் தங்களுக்கு பங்கில்லை என்பது போல தாங்கள் விலகிக் கொள்கிறவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். ஆனால் இயேசுவின் சிலுவை சாவுக்கு அவர்களும் காரணிகளாக கூட்டு சதிகாரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக பிறர் துன்பத்தை அனுபவிப்பதற்கு நான் காரணமாக இருந்தால், நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் காரணமாக இருந்தால் இன்றைக்கும் நாம் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இந்த இயேசுவின் பாடுகளை தியானிக்கிற இந்த நாளிலே, புனித வெள்ளியிலே, இந்த 7 மனிதர்களில் யாராக நான் இருக்கிறேன்? ஒருவேளை இந்த 7 மனிதர்களின் வரிசையில் நான் இருந்தால் என்னையே நான் அலசி பார்த்து இந்த நிலையிலிருந்து நான் மனம் மாறி இயேசுவுக்கு சொந்தமானவனாக நான் மாறினால், இயேசுவுக்கு சொந்தமானவளாக நான் மாறினால் அதுதான் அர்த்தமுள்ள புனித வெள்ளி. அதுதான் இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்திற்கு உண்மையாகவே நாம் பதில் கொடுக்கிறோம். இயேசு சிலுவையில் சிந்திய அந்த இரத்தத்தை மதிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்படியாக அர்த்தமுள்ள விதத்தில் இந்த புனித வெள்ளியை கொண்டாடுவோம். இயேசுவுக்கு பிரியமானவர்களாக மாறுவோம். நன்றி.